நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மட்டனில் கீமா பிரியாணி பண்ண போகிறோம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணுற மட்டன் பிரியாணியை விட ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்குது. எனக்குமே சீக்கிரமே நான் வந்து இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டேன். சாதாரணமாக இருக்க மட்டன் பிரியாணியை விட இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. டேஸ்ட்டும் அது பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. அந்த பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும். என்ன சொல்ல சாப்பாடுக்கு வீட்டு சாப்பாடு எப்படி ஞாபகப்படுத்துது பாருங்க. தங்கம்ல என்ன வீட்டு சாப்பாடுல என்னதுன்னா வீட்டு சாப்பாடு கிடையாது. செரின் வீட்டு சாப்பாடு. வீட்டு சாப்பாடுல வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ. அதனால வந்து வீட்டு சாப்பாடை வந்து என்ன சொல்றது, அது செரின் வீட்டு சாப்பாடு. செரின் வீட்டு சாப்பாடுல வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ. அதனால வந்து அந்த சேனல்ல இனிமே அம்மா வந்து வீடியோ போட மாட்டாங்க. செரின் வீட்டு சாப்பாடுல இருக்க வீடியோவை அப்படியே எடுத்து இன்னொரு சேனல் ஓபன் பண்ணி அதில் டாப் டு பாட்டம் அப்படியே அந்த சேனல்லையும் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த ஷெரின் வீட்டு சாப்பாடுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ நீங்கள் அதே மாதிரி எங்களோட இன்னொரு சேனலுக்கும் நீங்கள் அந்த சப்போர்ட்டு கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஒரு வாரத்திலே வந்து சேனல் வந்து ரொம்ப மேலே வந்து சப்ஸ்கிரைபர்லாம் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. சீக்கிரமே மேலே வந்துட்டாங்க. ரொம்ப சீக்கிரமே மேலே வந்த சேனல். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஏன்னா லஞ்ச் மெனு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு குழம்பு செரின்ஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா குழம்புனா வெறும் குழம்பு வீடியோ மட்டும் போடுவேனா, அந்த செரின் வீட்டு சாப்பாடில் குழம்பு செஞ்சால் அதுக்கு பொரியல் என்ன பண்ணலாம், ரசம் என்ன பண்ணலாம், சாப்பாடு இப்படி பண்ணி இந்த குழம்புக்கு இந்த பொரியல் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காம்போவாக அப்படியே போடுறதுனால அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா வியூ போக ஆரம்பிச்சது. அது என்னன்னு தெரியல, ரொம்ப சங்கடமான ஒரு இதாக இருந்தது. அந்த சேனல் வந்து க்ளோஸ் ஆனது வந்து. அதனால எனக்கு உண்மையிலே ஒரு வாரமாக நான் வீட்டில் சரியாக சாப்பிடல. வீட்லேயே சொல்லிகிட்டே இருந்தாங்க, சும்மா பேசுகிறது தான் பேசுகிறேன், ஆனால் மனசெல்லாம் இங்கே இல்லை, சேனலுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப மனசை பாதிச்சுது அந்த சேனல் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனால. அப்புறம் தான் யோசித்தேன், சரி இதே நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இதே வீடியோவை இன்னொரு சேனலில் போடலான்னு சொல்லிட்டு அந்த சேனலை டெலீட் பண்ணிவிட்டு இன்னொரு சேனலில் அந்த வீடியோஸ் எல்லாமே முதல்ல ஆரம்பத்துலேருந்து என்ன வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சோ அதை அப்படியே இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை வந்து பாருங்கள். முன்னாடியே அந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செரின் வீட்டு சாப்பாடு சேனலில் நம்ம எப்போயுமே லஞ்ச் மெனு தான் போடுவோம். வாரத்துக்கு 3 லஞ்ச் போடுவோம். பேச முடியல, நீ பேச. கொஞ்சம் வாரத்துக்கு 3 லஞ்ச் போடுவாங்க. இனி நல்லா முடிஞ்சதுன்னா வந்து தினமும் கூட அம்மா வீடியோ அப்லோட் பண்ணதா பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. டைம் ஷெட்யூல் போட்டுட்டு வாரத்தில் 7 நாளும் கூட அப்லோட் பண்ணலாம். ஏமா அந்த மாதிரி வாரத்தில் 7 நாளும் கூட உங்களுக்கு வந்து இந்த மெனு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாரத்தில் 7 நாளும் 7 விதமான லஞ்ச் டெய்லியும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் அந்த செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சீக்கிரமே மேலே வந்தது. அதே சப்போர்ட்டை இப்போ புதுசாக இருக்கிற செரின் வீட்டு சாப்பாட்டுக்கும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த சேனலோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டான வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். காலையில் 10:30க்கு நம்ம வீடியோ கரெக்டாக அப்லோட் ஆயிரும் செரின் வீட்டு சாப்பாடில். நான் வந்து இன்றைக்கி பண்ண கீமா பிரியாணியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்குள்ளேயும் பாப்பா வந்து எனக்கு இதை ஞாபகப்படுத்தி அவளே எனக்கு சொல்ல வச்சுட்டா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் நன்றி, இவளுக்கும் நன்றி. இப்போ கீமா பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். மட்டன் கீமா பிரியாணி பண்ணுறதுக்கு எலும்பில்லாத மட்டனாக 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு நம்ம பிரியாணிக்கு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த கரண்டியில் 1 கரண்டி எண்ணெய். நீங்கள் வந்து இதில் நெய் கூட சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 1 அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சலை. பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு மசால் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய்,
இந்த மாதிரி சின்ன துண்டாக 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்படி பவுட்ரு பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் போட்ட பிரியாணி பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இது போல் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பிரியாணி பவுடரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் புதினா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 2 சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 1/2 இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் இப்போ சேர்க்குற அளவு எல்லாமே 1/2 கிலோ அரிசிக்கானது. அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறமா மட்டனை இது போல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இது போல் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா தான் நல்லா வந்து அந்த மட்டன் கீமா வந்து நல்லா உதிரியாக வரும். நீங்கள் லைட்டாக கலந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கட்டி சேர்ந்து நின்றுக்கும் பெரிய பெரிய பீஸாக. அதனால் இது போல் நல்லா கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிண்டினீங்கன்னா நல்லா தனித்தனியாக நம்ம பொடி மசாலா கிளறுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். வதங்கினதுக்கப்புறம் இதில் தயிர் சேர்த்துடலாம். 1 2 3 4 5 இதில் 5 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 லெமனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே புழிஞ்சிக்கலாம். உப்பெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ உப்பு போட வேணாம். அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லா மசாலா எல்லாமே போட்டு நல்லா கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். குக்கரில் விசில் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கீமா தானே, நம்ம ரைஸ் கூடயே சேர்ந்து வெந்துடும். இருந்தாலும் கொஞ்சம் வதங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். மட்டனில் தண்ணி விட்டு வெந்துச்சு இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். 1/2 கிலோ அரிசி. அரிசியை வந்து நீங்கள் ஒரு படியில் ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ அரிசி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு அளவாக எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரோ இல்லை ஒரு படியோ எடுத்துட்டிங்கன்னா அந்த அரிசி அதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கிலோ கணக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்க்க முடியாது. அதை எப்படியும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தான் தண்ணி சேர்ப்போம். இப்போ இதை கிளறி விட்டுறலாம். நம்ம நார்மலாக செய்கிற மட்டன் பிரியாணியை விட இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த மட்டன் பிரியாணினா அதை நம்ம தனியாக வேக வச்சு ஒரு தடவை எடுக்கணும், அது கரெக்டாக வெந்திருக்கான்னு பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இந்த மாதிரி கீமா பிரியாணிக்கு அந்த வேலையே இல்லை. அரைச்சமா போட்டோமான்னு போய்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நானுமே அந்த பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியுது. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது கீமா பிரியாணி. கலந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். 1/2 கிலோ அரிசி. இந்த படியில் 1/2 படி அரிசி இருந்தது. எங்கே நீ கேமரா காட்டு. அப்படி தான் பார்த்தேன் முந்தா நாள் டம்ளர் நோம்பு கஞ்சியில் காட்டுற தெரியவே இல்லை டம்ளரே. 1/2 கிலோ அரிசி வந்து இந்த படியில் 1/2 படி அரிசி இருந்தது. இதில் தான் இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 1 1/2 இந்த படியில் 1/2 படி அரிசிக்கு 1/2 படி தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். முதல்ல மட்டனுக்கு கொஞ்சம் தான் உப்பு போட்டிருந்தோம், அது பத்தாது. இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. அடுப்பு சிம்மில் வைக்கலை, ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ சும்மா மூடி வைக்கலாம்.
நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சதுமே லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பிரியாணி ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். கீமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரே விசில் தான் விட்டேன். பாருங்கள் முழுசாக இருக்குது அரிசி. நீங்கள் பாசுமதி அரிசியில் எது வேணாலும் வாங்கிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் விசில் மட்டும் தண்ணியும் விசிலும் கரெக்டாக விட்டுட்டிங்கன்னா குழையாது. பாசுமதி அரிசியை பொறுத்த வரைக்கும் 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி போதும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். நம்ம மட்டன் பிரியாணியை விட இந்த கீமா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது பிரியாணி பண்ணுறதுக்கு. எனக்கு இது ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா வீடியோ வரைஞ்சின்னா அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டுருக்கோம். நாங்கள் சீக்கிரமே செஞ்சு முடிச்சிட்டோம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு கீமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தயிர் பச்சடி மட்டும்தான் நாங்கள் வச்சுக்க போகிறோம். மட்டனில் மட்டும் இல்லை, சிக்கன் கீமாவிலையும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து பிரியாணி பண்ணலாம். அதே போல் மீல் மேக்கர் இருக்குது பார்த்திங்களா, சோயா, அதில் கூட நீங்கள் அரைச்சிட்டு இது போல் பிரியாணி பண்ணிங்கன்னா உண்மையாகவே நீங்கள் மட்டன் பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். நீங்களும் இது போல் சூப்பராக பிரியாணி பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.